கடை தேடி மக்கள் வரட்டும் அப்படிங்கிறத கம்மி ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன். தலைக்கறி இருக்கு, மட்டன் போட்டி, லிவர் இருக்கு, சிக்கன் பக்கோடா, பெப்பர் சிக்கன், பீப் சுக்கா, பீப் ஃப்ரை இருக்கு, ஸ்பெஷல் சிக்கன் இருக்கு, காடை கிரேவி இருக்கு, இதுல 65 இருக்கு, மட்டன் பாயா இருக்கு. எல்லாரும் பிடிச்ச ஐட்டம் நல்லா இருக்கு சாப்பிட்டு. பரோட்டா ரெண்டாவது வந்து நம்ம கடையில் இருக்கிற ஐட்டம் வந்து அஜினோமோட்டோ எதுக்குமே போடுறதில்ல. காலையில் 7 மணிலேருந்து எல்லா ஐட்டம் ரெடியாக இருக்கும். நைட்டு 2 மணி வரை கிடையாது. 11 மணி 12 மணிக்கு சைடி சைட்ல முடிஞ்சிடும். 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தோம். அப்படிங்கிறக்க பரோட்டா 5 ரூபா போட்டுருக்கோம். வெல்கம் டு சரவணாஸ். இன்னைக்கு எங்க வீடியோ பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம மண்ணடி தான் வந்திருக்கோம் மக்களே. மண்ணடின்னு உடனே கரெக்டா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல் மூன் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில பாத்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாமே இருக்குது. வந்து சீ ஃபுட்டும் இருக்குது. பறக்கத்துல இருந்து ஊர்ல வரைக்கும் எல்லாமே வச்சிருக்காங்க. கரெக்டா ஷாப் எங்க இருக்குது பாத்தீங்கன்னா நீங்க பீச் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது மண்ணடி ஸ்ட்ரீட் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா மூன் தெருன்னு வாங்க. அந்த ஜங்ஷன்லயே லெப்ட் ஹேண்ட் சைட்லயே உங்களுக்கு வந்து ஷாப் இருக்குது. நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. இங்க வைக்கிற நான்வெஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 120 ரூபாய்க்கு உள்ள எல்லாமே முடிஞ்சுது. 70 வகையான சைடிஷ் எல்லாம் கொடுக்குறாங்களாம். கறி தோசை, இந்த பூண்டு தோசை, பிரான் தோசை, அப்புறம் வந்து அந்த காளான் தோசை, இந்த மாதிரி எல்லா வகையான தோசையும் கொடுக்குறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர்ல பண்ணிருப்போம் பாருங்க நல்லி தோசை. அதுவும் கொடுக்குறாங்களா? அது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கொடுக்குறாங்களா? முயல் கறியும் இருக்குதா? அது எப்பன்னு கேட்டு சொல்றேன் நானு. நீங்க வெயிட் பண்ணுங்க. வாங்க, நானும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா அவங்களாண்ட ரிவ்யூ கேட்டு சொல்றேன். பக்கத்திலே நான் வாங்கிருக்கிறது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வாங்கிருக்கிறேன். என்னென்ன வாங்கிருக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் அப்படியே சாப்பிட்டுட்டே லைனாவே அப்படியே சொல்லிடுறேன். இங்க பாருங்க, பரோட்டா வாங்கிருக்கிறேன். 5 ரூபா பரோட்டா. இது சேர்வா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பீஃப் குழம்பு. இது வந்து பாயா மக்களே. நம்ம வந்து அப்படியே சாப்பிடுவோம். பரோட்டா பிச்சா எப்படி வந்து போடுங்க, அப்படியே நூல் நூலா வருது. பாயா கூட அப்படியே சாப்பிடுவோமா? போட்டி போட்டாங்க. அது நார்மல் பாயா மாதிரியே தெரியல இது. ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம நார்மல் பாயா சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இல்லை இது. ஆனா நல்லா இருக்கு. நம்ம இந்த வெஜ்ஜுக்கு வந்து இந்த காய்கறி எல்லாம் போட்டு செய்வோம்ல, ஒரு குருமா மாதிரி. ஸோ அந்த ஃபீல் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது அப்படியே வந்து நம்ம பீஃப்ல ட்ரை பண்ணுவோம். இந்த பாருங்க, அப்படியே பீஃப்ல பாருங்க. பீஃபும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. உண்மையிலேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பரோட்டாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வெஜ்ஜு தோசை. ஸோ இவங்களால வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. வெஜ்ஜு போயிடலாமா? எப்படி ஸ்டப் பண்ணியிருக்காங்க பாருங்க. மசாலாலாம் கார வச்சுருக்கீங்க சாப்பிடுவோம். நம்ம வந்து மசாலா தோசை சாப்பிடுவோம், அந்த உருளைக்கிழங்குலாம் போட்டு சேம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து கேரட்டு அந்த மாதிரிலாம் போட்டு நல்லா கொடுக்குறோம். அதை விட டிஃப்ரெண்டாகவும் நல்லா வருது. நம்ம வந்து சாம்பார் சட்னி அப்படிலாம் ஊற்றி சாப்பிடுவோம். இங்கே வந்து சட்னி மட்டும் தான் கொடுக்குறாங்க. வெஜ்ஜு 2 சட்னி வச்சு சாப்பிட்டாலே நல்லா இருக்குது. போட்டி தோசை இங்கே வாங்க. போட்டி தோசையில் எப்படி ஸ்டப் பண்ணியிருக்காங்க. போட்டி எல்லாம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. மீன் குழம்பு முதல்ல ட்ரை பண்ணுறோம். மீன் குழம்பு அல்டிமேட்டுங்க. உண்மையிலேயே சுண்டை வச்சு கொடுப்பாங்களா மீன் குழம்பு, அந்த ஃபீல் இருக்குது. ஆனால் சென்னை ஸ்டைலில் இல்லை. மீன் குழம்பு செம்மையாக இருக்குது. இவங்க கிட்ட நெத்திலி ஃப்ரைட் ரைஸ் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அதை சிக்கனு அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இவங்க வந்து நெத்திலியில் போடுறாங்க. நம்ம நார்மலாக வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம்ல, ஸோ அந்த ஃபீல் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த நெத்திலி போடுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாகவும் இருக்குது. இங்கே பாருங்க, கறி தோசை. இது வந்து பீஃப் கறி தோசைன்னு நினைக்கிறேன். இது வந்து சீரோ சாப்பிடுவோம். பீஃப்ல எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். செம்மையா இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தோசை சாப்பிட்டாலே ஜிம்முன்னு ஆகிடும், அந்த அளவுக்கு இருக்கு. பீஃப் தோசை நல்லா இருக்கு. மக்களே வந்து நான் ட்ரை பண்ணுவேன். சிக்கன் கறி தோசை. அதாவது பாருங்க எவ்வளோ ஸ்டப் பண்ணியிருக்காங்க. சிக்கனையும் அந்த முட்டையும் சீஸும் போட்டு அப்படியே உருக வச்சு கொடுத்துருக்காங்க. வேற லெவலில் இருக்குது. நல்லா வந்து கறியை வந்து ஸ்டப் பண்ணி கொடுக்குறாங்க நிறைய. இங்கே பாருங்க, இங்கே வச்சிருக்கிற சைடிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மட்டன் இது வந்து ட்ரை பண்ணுறோம். ஆனியன் நிறைய போட்டுருக்காங்க. மசாலா வந்து நல்லா பிளெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் சுக்கா. இது வந்து பீஃப் சுக்கா. காரம் அந்த அளவுக்கு இல்லை, மீடியமாக போட்டுருக்காங்க. அதாவது ஆனியன்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்க மாதிரி இருக்குது. இப்போ ஆனியன் கம்மி பண்ணி தான் நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. மட்டன் சுக்கா இது. மட்டன் சுக்கா வேற லெவலு. நல்லா வந்து அந்த காஞ்ச மிளகாவும் போட்டுருக்காங்க. கூட வந்து அந்த ஏலக்காவை போட்டுக்கிறாங்க. என் வாயில ஏலக்காய் மாட்டிக்கிச்சு. செம்மையா இருக்குது. மோஸ்ட்லி வந்து காரம் எல்லாத்துலேயும் வந்து கம்மியாக தான் போடுறாங்க. உங்களுக்கு காரம் என்ன காரமாக போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டி தனியாக கொடுத்துருக்காங்க. நல்லா கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க.
இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் நிறைய அள்ளி கொட்டி வச்சிருக்காங்க. ஆனா தொக்கு மாதிரி நல்லா தோசையில வச்சு சாப்பிடுறது நல்லா இருக்கும். இது வந்து காடை தொக்கு, காடை குழம்பு மாதிரி பாருங்க. கொஞ்சம் நல்லா வந்து பிளண்டா இருக்குது. தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி இந்த ஒரு மாதிரி டேஸ்டியாகவும் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் லைட்டா காரமாகவும் இருக்கு. ஒரு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கு. பாயா காலி இன்னொரு சங்க இருக்குது. லைட்டாக அந்த வாட்டுவாங்க, ஸோ அந்த ஸ்மெல்லோட இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா பிளண்ட் ஆகி ஒரு மாதிரி ஜூஸியாக இருக்குது. கடிச்சு சாப்பிடும்போது செம்மையாக வேக வச்சிருக்கேன். ஸ்மோக்கி ஸ்மெல்லாம் இருக்குது. அதோட சேர்த்து சாப்பிடும்போது தான் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் அல்டிமேட்டா. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. கடை ஹோட்டல் மூன் மண்ணடி. கடையில் காலையில் 7 மணிக்கே வந்து டிஃபன் ஐட்டம் எல்லாமே ரெடி ஆயிரும். காலையில் 7 மணிலேருந்து எல்லாமே இட்லி, தோசை வெரைட்டிஸு. நம்ம கடையில் வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு புரோட்டா 5 ரூபாய்க்கு தான் தரோம். 5 ரூபாய். 5 ரூபாய். காலையில் 7 மணிலேருந்து புரோட்டா இருக்கும். நைட்டு 1 மணி வரை கடை இருக்கும். எனி டைம் புரோட்டா 5 ரூபா எப்பவுமே. எதனால அந்த மாதிரி 5 ரூபாய் கொடுக்குறீங்க? இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. நீங்க மட்டும் 5 ரூபாய் கொடுக்குறீங்க? நிறைய வியாபாரம் பண்றான். மக்கள் வந்து கம்மி ரேட்டுக்கு சாப்பிட்டோம், கடை தேடி மக்கள் வரட்டும் அப்படிங்கிறத கம்மி ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் புரோட்டா. எல்லா பக்கம் 10 ரூபா தான். நம்ம கடையில் 5 ரூபா தான். இப்போ வந்து சாப்பிட்றவங்க என்ன சொல்றாங்க? சாப்பிட்றவங்க பரவாயில்ல, எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை, உங்க ஒரு கடையில் கிடைக்குது, பரவாயில்லைன்னு திருப்தியா எல்லாம் வந்து சாப்பிட்டு போறாங்க. சைடிஷ் வந்து இப்போ மட்டன் தலைக்கறி இருக்கு, மட்டன் போட்டி, மட்டன் லிவர் இருக்கு, சிக்கன் பக்கோடா, பெப்பர் சிக்கன், பீப் சுக்கா, பீப் ஃப்ரை இருக்கு, ஸ்பெஷல் சிக்கன் இருக்கு, காடை கிரேவி இருக்கு. இதுல 65 இருக்கு. 65 இங்க இருக்கு. இது நார்மல் பாயா, மட்டன் பாயா இருக்கு. சிக்கன் 65 5 பீஸ் பெரிய பீஸா இருக்கும். நம்ம கடையில் 120 ரூபா தான். லாலிபாப் 4 பீஸ் வந்து 100 ரூபா. அது வந்து நம்ம கடையில் இருக்கிற ஐட்டம் வந்து அஜினோமோட்டோ எதுக்குமே போடுறதில்லை, கலரும் யூஸ் பண்றதில்லை. அதனால கலர் கம்மியா இருக்கு. கடை காலையில் 7 மணிக்கு திறந்துருவோம். காலையில் 7 மணிலேருந்து எல்லா ஐட்டம் ரெடியாக இருக்கும். நைட்டு 2 மணி வரை கிடைக்கும். ஸ்பெஷல் நம்ம கடை இது மட்டன் பாயா நல்லா இருக்கும். பீப் கொத்து பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, பீப் முருத்தப்பா, சிக்கன் முருத்தப்பா இதெல்லாம் நல்லா போகும். நல்லா ஸ்பெஷல் நல்லா இருக்கும்.